ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்மளுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் இப்போ தான் 1000 தாண்டி இருக்குது. இப்போ நம்ம புது வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேலைக்கு ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாரும் மூலம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இது ஜேசிபி வச்சு பள்ளம் எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம காலம் கட்டி வைக்கணும் இல்லையா? அதனால் காலம் கட்டுறதுக்கோசம் எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறோம். இந்த காலத்துக்கு 1 அடிக்கு 3/4 காலம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 17 அடி அகலம் இருக்குது. அதனால் 1 அடிக்கு 3/4 காலம் போட்டுட்ருக்கேன். அந்த காலத்துக்கு 16 நாள் 2 12 போட்டுட்ருக்கேன். போதுமா இல்லையன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடையில 17 அடிக்கு சென்டரை காலம் வராது ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் ஸ்பேஸ் நம்மளுக்கு 1 அடி 2 அடி போச்சுன்னா 15 அடி தான் இருக்கும். அதனால் சென்டரை நம்ம காலம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம 1 அடி காலம் போட்டுன்னு இருக்கிறோம். பீமில் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக ராடு கொடுத்தா சரிப்படும். 16 12 போட்டால் சரிப்படும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெடலுக்கு எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டர் அடித்து பட்டருக்கு மேலே எல்லாம் அடிச்சுருக்காங்க. இதை கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி கட்டுறீங்க அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காலமெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி காலம் கட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு ஜேசிபி வச்சு பள்ளம் எடுத்துகிட்டு பிசிசி போட்டு அப்புறம் காலம் நிப்பாட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காலம் நிப்பாட்டும் போது வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைப் மேலே ஆகிப்போச்சு. ஆனால் வியூஸ் மட்டும் 2000க்கு மேலே தான் வந்திருக்கு. வியூஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பாருங்கள். பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலை செய்கிறது எப்படி கரெக்டாக பண்ணுறோமா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணுறோமா இல்லையன்றது எங்களுக்கு தெரியும். ஏதாவது தவறு இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 4 ரேடு 16 போட்டிருக்கோம். 4 பக்கம் சென்டரில் ஒரு 12 போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 17 ரேடு நீட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இந்த கம்பி ஹெவியாக இருக்கா இல்லை போதுமான்றது சொல்கிறதுக்கு எப்படின்னாக்கா நம்ம மிஞ்சி போனால் 2 ஃப்ளோர் இல்லை 3 ஃப்ளோர் போடுவாங்க. ஆனால் அப்படின்னாக்கா 2nd ஃப்ளோர் வரைக்கும் தான் போடுவாங்க. அதுக்கு மேலே வராது. இந்த ராடு போதுமா இன்னும் வேணுமா அன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது ஜாஸ்தின்ட்டு நான் நினச்சின்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6/6 போட்டாலே போதும். 6/12 1 அடி காலம் போட்டாலே போதும்ன்ட்டு நான் நினச்சின்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலை தெரிஞ்சவங்களோ விவரமாக சொல்லிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டீங்களா நானும் தெரிஞ்சுக்குவேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சது இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று எம்எம்லேயோ இல்லை கியூபிக்லேயும் எனக்கு தெரியாது. ஃபுல்லாக நம்ம அடிக்கணக்கு தான். அடிக்கணக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். ப்ளீஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன ஏதாவது தவறு இருக்குதுனாக்கா இது தவறு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஏற்றுக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இது பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.